காசி விஸ்வநாதர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வட சைட்ல இருக்கிற காசி ஞாபகத்துக்கு வரும். ஆனா இங்க நம்ம தென்பக்கமும் இருக்கு காசி விஸ்வநாதர், தென்காசி. ஊர் பேரே தென்காசி. இங்க சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியா இருக்காரு. தென்காசி மாவட்டத்துல மைய பகுதியில இருக்கு இந்த கோயில். காசி விஸ்வநாதர், அம்மன் வந்து உலகம்மை. தென்காசி மாவட்டத்துல இதை வந்து பெரிய கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற கோபுரம் பாத்தீங்கன்னா பராகரம பாண்டிய மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது. இந்த கோபுரத்து சிறப்பு வந்து இக்கோயில கோபுரத்துக்குள் நுழையும் போதே பாத்தீங்கன்னா கோயிலுக்குள் இருக்கும் பாதி பகுதி நுழைந்த பின் நம்மோட முதுகு பக்கத்துல இருந்து நல்ல தென்றல் காத்து ரொம்ப அழகா வீசும். அதுவே இந்த கோயில் நுழையும் போதே இருக்கிற சூப்பரான சிறப்பு. பராக்கிரம பாண்டியர் வந்து இந்த கோயில கட்டும்போது 8 விநாயகர் சிலைகளையும் 8 திருமடங்களையும் கட்டினாரு. இந்த கோயில் வாசல்ல எப்போதுமே காத்து வீசிக்கிட்டே தான் இருக்கும். முன்னொரு காலத்துல ஆட்சி செஞ்ச பராக்கிரம பாண்டிய மன்னன் வந்து கனவில் வந்து சிவபெருமான் தோன்றி பாண்டிய மன்னர்களின் முன்னோர்கள் வழிபட்ட லிங்கம் செண்பகவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதாகவும், கோட்டையிலிருந்து ஊர்ந்து செல்லும் எறும்புகளை தொடர்ந்து சென்றால் அங்கு வந்து சிவலிங்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். அதற்கு கோயில் கட்டுமாறும் கூறினார். அதன் காரணமாக தெற்கில் உள்ள சிவபக்தர்கள் வடக்கில் உள்ள காசி யாத்திரைக்கு செல்லும் போது காசியை வந்தடையும் முன்னரே இருந்து விடுகின்றனர். அதனால் அவர்கள் அருள் பெற தெற்கில் தென்காசி கோபுரத்தை கட்டு என்று ஆணையிட்டதே ஆகும். இதனை ஏற்று பராக்கிரம பாண்டிய மன்னர் வந்து தன் முன்னோர் வழிபட்ட லிங்கத்திற்கு கட்டப்பட்டதுதான் தென்காசி கோபுரம். இந்த கோயிலின் பெயரிலேயே இந்த ஊரும் இருக்கிறது. கோயில் வந்து 6 மணில இருந்து காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா மாலை வந்து 4 மணி முதல் 8:30 வரைக்கும் இருக்கும். இது வந்து திருவிழா காலங்கள்ல இந்த டைமிங் வந்து மாறுபடும். இங்க வந்து மாசி மக பெருந்திருவிழா வந்து 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இங்குள்ள சிவன் சேம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். இத்தலத்து இறைவனை வணங்கினால் வடகாசியில் உள்ள இறைவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். மற்ற தலங்களில் வந்து தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் துர்க்கை இத்தலத்துல வந்து மேற்கு நோக்கி அருள் புரிகிறார். கோயில்ல உள்ள சிற்பங்கள் பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற சிற்பங்கள் இங்கு இரட்டை சிற்பங்களான வீரபத்திரர்கள், தாண்டவ மூர்த்திகள், ரதி மன்மதன் சிற்பங்களும் தனி அழகு இங்க இருக்கிற சிற்பங்கள்ல. திருமால், காளிதேவி ஆகியவையும் சூப்பரா இருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோபுரங்களுக்காகவே தனி சிறப்பு பெற்ற தமிழக ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. இங்க வந்து செண்பக மரம் தான் தல விருட்சம். முன்னொரு காலத்துல இங்க வந்து செண்பக மரங்கள் சூழ்ந்திருந்தனால செண்பக மரம் தல விருட்சமா இருக்கு. பலாமரம் தல விருட்சமா சொல்றாங்க. இங்குள்ள தீர்த்தம் வந்து காசி தீர்த்தம். இங்க இருக்கிற மூலவரான காசி விஸ்வநாதரை ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெரிய சந்நிதி அமைந்துள்ளது. பல கோயில்கள் லிங்க திருமேனியாக காட்சி தந்த விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் தனி சந்நிதியில் கோயில் கொண்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருவது இங்கே சிறப்பு மிக்கதாகும். காசி எனும் புண்ணிய நகரத்துக்கு இணையான திருத்தலம் தென்காசி விஸ்வநாதர் திருக்கோயில். காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தென்காசியில பிறந்தாலும் முக்தி, இறந்தாலும் முக்தி, இருந்தாலும் முக்தி அப்படின்னு ஸ்தல புராணங்கள் சொல்கிறது. சுவாமி கிழக்கு நோக்கிய சந்நிதி வாயிலின் இருபக்கம் பாத்தீங்கன்னா துவாரபாலர்கள் காவல் புரிய உள்ள கருவறைக்குள் லிங்க திருமேனியா காட்சி அளிக்கிறார் காசி விஸ்வநாதர். இவர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றினாலும் பிரம்மாண்ட உருவம் உடையவர். இவருக்கு நாகாபரணம் அணிவித்து விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டு அழகாக காட்சி தருகிறார். இந்த கோயில் பாத்தீங்கன்னா திரிகூட மலையின் அடிவாரத்துல இருக்கு. 3 மலைகள் சேர்ந்து இருப்பதால் இது வந்து திரிகூட மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்தீங்க பாத்தீங்கன்னா சுமார் 18-19 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 ஆண்டு நடந்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடந்துச்சு. பக்கத்திலேயே குற்றாலமும் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கும். வடக்கு பக்கம் காசிக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தென்காசிக்கு ஈஸியா போயிட்டு வரலாம். ரொம்ப அருமையா இருக்கு கோயில். எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம்.